நேஷ்னலிசம். நான் இந்தியன், நான் பாகிஸ்தானியன், நான் வந்து அரேபியன், நான் வந்து எகிப்தியன், நான் வந்து சீனாவை சேர்ந்தவன். அப்போது இதெல்லாம் சொல்கிறது இது இந்த அடையாளம் நமக்கு எப்படி இருந்து கிடைக்குது? நம்மளாம் உழைச்சி கஷ்டப்பட்டு இங்கே இந்தியர்களாக மாறணுமா? இந்தியாவில் பிறந்த வந்துடும். அப்போது நம்ம உழைக்காமல் கிடைச்சது தான் இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளம் தான். அப்போ இதை வச்சு எப்படி பெருமை அடிக்கலாம்? அப்போ இதுவும் இப்போ ஜாதி அளவுக்கு வெறுக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. ஜாதி வந்து பிறவி அடிப்படையில் கிடைத்தது, அதனால் நீங்கள் மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நாடு அளவில் மட்டும் எப்படி ஏற்றத்தாழ்வுகள்? எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறானா? எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறானா? சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் உண்மையிலேயே மனிதாபிமானம் என்ன? எல்லா நாடும் சமம், எல்லா மொழி சமம், எல்லா இனம் சமம். புரியுதா? எல்லாரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள். அல்லாஹ் இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கான். சில பேருக்கு அறிவு கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு உயரம் கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு வந்து நிறம் வந்து கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு வந்து கருப்பாக படைச்சிருக்கான், சில பேருக்கு வந்து தோற்றம் வந்து அழகாக இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்குது. இது தனி விஷயம். இது வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான். இதில் யாரும் பெருமை அடிக்கக்கூடாது. நான் அழகாக இருக்கேன் அப்படின்னா அதில் பெருமை அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? இங்கே யாரும் அழகு கிடையாது, யாரும் அசிங்கமும் கிடையாது, நம்ம பார்வைகள் தான். அப்போ இந்த சப்ஜெக்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்லீஸுடைய ஃபிலாசபி நம்ம ஒரு காலத்திலையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்லீஸுடைய ஃபிலாசபி எவன்லாம் ஃபாலோ பண்ணுறானோ 100% அவன் நரகத்துக்கு போவான். யாரெல்லாம் நான் ஒரு முஸ்லீம், பிறப்பால் ஜாதி, நான் வந்து பிறப்பால் ஒரு மதத்தை சார்ந்தவன், பிறப்பால் ஒரு ஜாதியை சார்ந்தவன், பிறப்பால் ஒரு மொழியை சார்ந்தவன், பிறப்பால் நான் இந்த இனத்தை சார்ந்தவன், பிறப்பால் நான் இந்த தேசத்தை சார்ந்தவன் என்று யாரெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பித்து பெருமை அடிக்கிறார்களோ இவர்கள் அனைவரும் இப்லீஸை பின்பற்றுபவர்கள், நரகவாசிகள். அவங்க நீங்கள் தொழுகுங்க, நோன்பு வைங்க, வச்சுக்குங்க, ஹஜ்ஜு பண்ணுங்க, உம்ரா பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, எல்லாம் மல்டிபிள் இன்ட்டு 0. ஏன்? கான்செப்ட் ஆஃப் இப்லீஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. இப்லீஸுடைய குழந்தைகள். நீங்கள் யாருடைய வாரிசுகள்? இப்லீஸுடைய வாரிசு. அப்போ இதுதான்